ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ரமணி சிந்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மத்தியமாவில் செகண்ட் பேப்பரில், அதாவது பாக் 4 அதில் வந்து பார்த்திங்கன்னா கஹானி பார்ட். அந்த கஹானி பார்ட்டில் வரக்கூடிய தேர்ட் லெசன் குத்தே கி பூஞ்ச், அந்த லெசனோட கொஷின் ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெசன்ஸோட எஸ்ஏஸ் அண்ட் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ரமணி சிந்தி சேனலில் மத்தியமா கஹானி அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம தேர்ட் லெசன் கஹானியோட क्वेश्चन आंसर्स வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், அமீர் கியூ சிந்தா மீ படா. அமீர்னா ரிச் மேன் வந்து எதனால் வந்து கவலையில் இருந்தார்? ஸோ அந்த பணக்காரர் எதனால் கவலையில் இருந்தார்? आंसर, अमीर को उनकी इच्छा के अनुसार कोई नौकर नहीं मिला. ஸோ அந்த பணக்காரருக்கு அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, இச்சானா லைக், அவருடைய லைக்கிங்க்கு ஏற்ற மாதிரி கோயி நௌக்கர் எந்த ஒரு சர்வன்ட்டும் நஹி மிலா கிடைக்கல. இஸ்லியே அதனால் அமீர் சிந்தாமே படா, அந்த பணக்காரர் கவலையிலே இருந்தார். செகண்ட் ஒன், பகவான் ने अमीर को क्या वरदान दिया. பகவான் கடவுள் வந்து அந்த பணக்காரருக்கு என்ன வரம் கொடுத்தாரு? வர்தான் அப்படின்னா பிளெஸ்ஸிங்ஸ், வரம். என்ன வரம் கொடுத்தாரு? आंसर, अमीर ने ईश्वर से एक अच्छे नौकर की मांग करते हुए प्रार्थना की. ஸோ அமீர் நீ ஈஸ்வர் சே, பணக்காரர் வந்து கடவுள்கிட்ட, ஈஸ்வர் அப்படின்னாலும் ஜென்ரலாக காடு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பணக்காரர் வந்து கடவுள்கிட்ட ஒரு நல்ல வேலைக்காரன் வந்து வேணும். ஏக் அச்சே நௌகர்கி மாங்குனா ஆஸ்க், கேட்குறதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு நல்ல வேலைக்காரன் வேணும்னு கேட்டு பிரார்த்தனாக்கி ப்ரேயர் பண்ணார். ஜப் பகவான் உன்கே சாம்னே ஆயே தோ, அப்போ கடவுள் வந்து அவர் எதிரில் வரும்போது, சாம்னேனா இன் ஃப்ரண்ட், எதிரில் வரும்போது உன்சே அவர்கிட்ட ஏக் சுஸ்த் ஏன் ஃபுர்த்தீலா நௌகர் தேனே கேலியே கஹாம். சுஸ்து அப்படின்னா ஆக்டிவான, எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரர் வந்து கேட்குறாரு. ஈஸ்வர் நீ ததாஸ்து கஹகர் காயப் ஹோகையே. ஸோ அந்த கடவுளும் வந்து பார்த்திங்கன்னா ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறைஞ்சு போயிடுறாரு. ததாஸ்துனா அப்படியே ஆகட்டும், ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறது. காயப்னா ஹைட் ஆகிறது. ஸோ ஓகே அப்படியே ஆகட்டும், தட் மீன்ஸ் அதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடவுள் வந்து மறைஞ்சு போயிடுறாரு. नेक्स्ट थर्ड क्वेश्चन, भूत ने अमीर से क्या किया. பூத் அப்படின்னா பூதம். ஸோ பூதம் வந்து அந்த பணக்காரங்கிட்ட என்ன சொல்லுச்சு? ஓகேங்களா. ஸோ அந்த பணக்காரர் வந்து நல்ல ஒரு சர்வெண்ட் வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டதுனால கடவுள் வந்து ஒரு பூதத்தை வந்து வேலைக்கு அனுப்பியிருக்காரு. ஸோ அப்போ அந்த பூதம் வந்து அந்த பணக்காரர்கிட்ட என்ன கேட்டுச்சு, என்ன சொல்லுச்சு? ஆன்சர், பூத் நீ அமீர் சே கஹா. பூதம் வந்து பணக்காரங்கிட்ட சொல்லிச்சு, மே ஆப்கே ஆதேஷோं का ஜல்தி ஜல்தி பூரா கர் தூங்கா. நான் உங்களோட ஆர்டர்ஸ், ஆதேஷ்னா ஆர்டர், நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம், கட்டளைகள் எல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக, ஜல்தினா சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிச்சிடுவேன். முஜே ந போஜன் சாஹியே ந வேத்தன், எனக்கு வந்து சாப்பாடும் வேண்டாம் அண்ட் சேல்ரியும் வந்து வேண்டாம். வேத்தன் அப்படின்னா சேல்ரின்னு அர்த்தம். लेकिन आना आपको मुझे लगातार काम देते रहना चाहिए. நீங்கள் எனக்கு கண்டினியூஸாக, லகாத்தார் அப்படின்னா கண்டினியூஸ்லி அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எனக்கு கண்டினியூஸாக வந்து வேலை கொடுத்துட்டே இருக்கணும். காம் தேத்தே ரஹனா, வேலை கொடுத்துட்டே இருக்கணும். அகர் ஆப் காம் நஹி தே சக்கேங்கே தோ, சப்போஸ், அகர்னா சப்போஸ், நீங்கள் எனக்கு வேலை கொடுக்க முடியலை அப்படின்னா, மே ஆப்கோ பக்கடுக்க கா ஜாவுங்கா, நான் உங்களை பிடிச்சி சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் வந்து பணக்காரங்கிட்ட சொல்லிச்சு. ஃபோர்த் ஒன், अंत में अमीर ने भूत को क्या काम दिया. அந்தனா எண்ட், கடைசியில் அந்த பணக்காரன் வந்து பூதத்துக்கு வந்து என்ன வேலை வந்து கொடுத்தான்? ஆன்சர், अंत में अमीर ने भूत को, கடைசியில் அந்த பணக்காரன் பூதத்துக்கு குத்தே கி பூஞ்ச், நாயோட வால், டாகோட டெய்ல், பூஞ்ச்னா டெய்லுன்னு அர்த்தம், டாகோட டெய்லை சீதே கர்னே கா காம் தியா. சீதேனா ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுன்னு அர்த்தம், அதாவது நிமித்துறது. ஸோ நிமித்துறதுக்கான வேலையை கொடுத்தாரு. நாயோட வால் வந்து வளைஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த நாயோட வாலை நிமித்து அப்படின்ற வேலையை தான் வந்து கடைசியாக அவர் கொடுத்தாரு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் 4 லெசன்ஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு லெசனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட ரமணி சிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.